ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா உங்கள் கூட பேச வந்துட்டேன். நம்மளோட 30 டே மினிமலிசம் சேலஞ்ச் ரொம்பவுமே அழகாக அற்புதமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி இந்த டாப்பிக்கில் வீடியோ போடுங்கன்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு உண்மையாகவே ரொம்பவுமே நிறைவாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு டே 15. நம்ம மினிமலிசம் பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ உங்களுக்கு அப்படின்னா என்ன எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கும். நம்ம இவ்வளவு நாளாக நம்ம வீட்டில் எப்படி குறைக்கலாம், எப்படி பொருளை குறைக்கலாம், மனசில் இருக்கிற கிளட்டர் எப்படி தூக்கி போடலாம்னு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ட்ராவல் பண்ணி போக போகிறோம். வாழ்க்கையை சிக்கலாக்காமல் அழகாக வாழ 10 ஜப்பானிய வாழ்க்கை தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஜப்பானிய வீடுகளை பார்த்தாலே அவ்வளோ அழகாக அமைதியாக எந்த விதமான கிளட்டரும் இல்லாமல் இருக்கும். ஒரு பொருள் அவங்க வீட்டில் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தெளிவான பயன்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ளே இயல்பாகவே ஒரு கேள்வி வரும், அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ நீட்டாகவும் அமைதியாகவும் இருக்காங்க அப்படின்னு. அப்படியே நம்ம வீட்டை கொஞ்சம் திரும்பி பாருங்க. காலையில் 7 மணி ஆனால் போதும், ஒரு பக்கம் ப்ரெஷர் குக்கர் விசில் சத்தம், இன்னொரு பக்கம் குழந்த அம்மா என்னோட சாக்ஸ் எங்கன்னு கத்தும். உங்களோட ஹஸ்பண்ட் என்னோட பைக்கி பார்த்தியான்னு தேடுவார். நாம் யாராவது என்னோடய ஃபோன் சார்ஜரை பார்த்தீங்களான்னு கத்திட்டு இருப்போம். அதுக்கு மேலே பால் பாக்கெட் இன்னும் வந்திருக்காது, அடுப்பில் சாம்பார் கொதிச்சுட்ருக்கும், ஒரு குழந்தை ஸ்கூல் பஸ்ஸை பிடிக்க ஓடும், இன்னொரு குழந்தை அம்மா என் ஹோம்ஒர்க் நோட்டை காணோன்னு வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நம்ம வீடு வீடாக இருக்காது, ஒரு மினி எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஜப்பானிய கலாச்சாரத்தில் பல நூற்றாண்டுகளாக எளிமை, இடைவெளி, நிதானம், நிறைவு போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏதோ ரொம்ப கடுமையான விதிகள் கிடையாது. ரொம்ப ரொம்ப அவங்க வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கக்கூடிய 10 மிக முக்கியமான சிந்தனைகள். இதில் சில விஷயங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம், சிலதை நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணலாம், சிலதை நம்ம ரிலேஷன்ஷிப்பில், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்ம மனசுக்கே ஒரு பெரிய நிம்மதியையும் இடைவெளியையும் கொடுக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டு சூழலோட ஜப்பானிய கலாச்சாரத்தை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெடியா? வாங்க ஜப்பானிய தத்துவங்களோட நம்ம தமிழ் வாழ்க்கையை இணைச்சு ஒரு அழகான பயணம் போகலாம். ஒரு கப் காஃபி எடுத்துக்கோங்க, அமைதியான இடத்துல போய் உட்காருங்க, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, ஏன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, கன்சோ. கன்சோவை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஆடம்பரங்களை குறைச்சி எளிமையில் இருக்கிற அழகை காண்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பொருள் எதற்காக இருக்கிறதோ அதோட உண்மையான பயன்பாட்டை மறக்காமல் அதுக்கு மேலே தேவையில்லாத கூடுதல் விஷயங்களை சேர்க்காமல் இருக்கிறது தான் கன்சோ. இதை இப்போ நம்ம வீட்டு சூழலில் வச்சு பார்க்கலாம். இப்போது நம்ம வீட்டில் ஒரு சோஃபா இருக்குது, அதை எதுக்காக வாங்குகிறோம்? உட்கார்றதுக்காக. ஆனால் நம்ம வீட்டில் சோஃபா வந்ததும் என்ன நடக்கும் தெரியுமா? முதல்ல ஒரு சோஃபாக்கு கவர் போடுவோம், அதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டிவ் கிளாத் போடுவோம், அந்த கவர் அழுக்காகாமல் இருக்கணும்னு. அதுக்கு மேலே 4 குஷன்ஸு, அதுக்கும் மேலே இன்னும் 2 சின்ன சின்ன குஷன்ஸு. கடைசியில் சோஃபா எங்கே இருக்குன்னே தேட வேண்டியது இருக்கும். நம்ம சோஃபாவில் உட்காந்து நேரத்தை செலவழிக்கிறத விட அந்த குஷன்ஸை தினமும் அடுக்கி வைக்கிறதுலேயே நம்மளோட நேரம் போயிடும். இதுதான் தேவையில்லாத சிக்கல், அன்னெசரி காம்ப்ளெக்சிட்டி. கிச்சன்லேயும் இதே கதை தான். இன்ஸ்டாகிராமில் ஒரு அழகான கிச்சனை பார்த்துட்டு நாமளும் எல்லா மசாலா பொருட்களும் ஒரே மாதிரி அழகாக இருக்கிற மாதிரி ஒரு 15 கிளாஸ் ஜார்ஸ் வாங்குவோம். ஆனால் தினமும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது என்னவோ உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், கடுகு, சீரகம் மட்டும்தான். மீதி ஜார்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்கும். அதில் எண்ணெய் பிசுக்கும் தூசியும் சேரும். அதை வாரத்துக்கு ஒரு தடவை நாம் எடுத்து துடைச்சி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாங்கினது நம்மளோட வசதிக்காக, ஆனால் அதுவே நமக்கு கூடுதல் மெயின்டெனன்ஸ் வேலையை கொடுக்குது இல்லையா? இப்போ கன்சோ நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி இதுதான், இந்த ஒரு பொருள் உண்மையிலேயே என் வாழ்க்கையை ஈஸியாக்குதா இல்லை இன்னொரு வேலையை உருவாக்குதான்னு. இனிமே நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போதும் சரி, வீட்டில் பொருட்கள் எடுக்கும்போதும் சரி, இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். கன்சோ அப்படிங்கிறது வெறுமனே பொருட்களை குறைக்கிறது இல்லை, நம்ம வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக்கிறது. நம்பர் 2, யுட்டோரி. இந்த வார்த்தையை கேட்ட உடனேமே உங்கள் நினைவுக்கு வர வேண்டிய ஒரே வார்த்தை ஸ்பேஸ், அதாவது இடைவெளி. வாழ்க்கையில் கொஞ்சம் பஃபர் வைங்க. வீட்டில் இருக்கிற இடம் மட்டும் இல்லைங்க, நம்ம நேரத்தில், நம்ம மனசில், நம்ம தினசரி அட்டவணையில் இருக்க வேண்டிய இடைவெளி. நம்ம வாழ்க்கையில் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு நடுவில் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் திட்டமிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மொத்த திட்டமும் கொலாப்ஸ் ஆகிடும்.
உதாரணத்துக்கு காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு வைப்போம். நாம் எப்படி பிளான் பண்ணுவோம்? 6:30க்கு எந்திரிப்போம், குளிச்சு கிளம்புவோம், 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட், 7:45க்கு லஞ்ச் பாக்ஸ், 8 மணிக்கு ஸ்கூல் பிளான் பண்ணும்போது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது கேட்க. ஆனால் நம்ம வாழ்க்கை நாம் போட்ட டைம் டேபிள் படி நடக்குமா? 7:30க்கு பால்காரர் வர லேட் ஆகும், 7:35க்கு குழந்தை அம்மா சாக்ஸு காணோன்னு தேடும், 7:40க்கு குக்கர் பிரச்சனை வரும், கேஸ்கட் ஏதாவது போயிருக்கும், ஆவி வெளியே போகும், அதெல்லாம் சரி பண்ணி குக்கர் விசில் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகியிருக்கும், 7:45க்கு உங்கள் ஹஸ்பண்டு பர்ஸை காணோன்னு தேடுவார். அதுக்கப்புறம் நாம் கத்த ஆரம்பிப்போம், எல்லாரும் ஏன் என்னை மட்டுமே தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு. இதுதான் யுற்றோரி இல்லாத வாழ்க்கை. ஒரு வேலைக்கும் அடுத்த வேலைக்கும் நடுவில் பஃபர் டைம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு 8 மணிக்கு போகணும் அப்படின்னா 7:40க்கே கிளம்ப பழகுங்க. அந்த 20 நிமிஷம் வீணான நேரம் கிடையாது. அது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஸ்ட்ரெஸ் ப்ரொடெக்ஷன் டைம். அதே மாதிரி நம்ம தினசரி கேலண்டர் முழுக்க எல்லா நேரத்தையும் ஏதோ ஒரு வேலையால் நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. எப்போதும் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்ம மனசு எப்போ தான் ஓய்வெடுக்கும்? எம்டி டைம் அப்படிங்கிறது வீணான நேரம் அல்ல. அது நம்மளோட மனசை மறுபடியும் ரீசெட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நேரம். ஏன் அப்படின்னா, நீங்கள் போகிற வழியில் இப்போ 8 மணிக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும். போகிற வழியில் டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகலாம், இல்லை வண்டி ப்ராப்ளம் ஆகலாம். அப்போ உங்களுக்கு அந்த 20 மினிட்ஸுங்கிறது ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காவது உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் போகும். நம்பர் 3, இச்சிகோ இச்சியே. இந்த தருணம் மறுபடியும் வராது. இதோட எளிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சந்திப்பும் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு தருணமும் தனித்துவமானது. அதே மனிதர்கள், அதே வீடு, அதே குடும்பம் தான். ஆனால் கடந்து போகும் அந்த குறிப்பிட்ட தருணம் மறுபடியும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை நம்ம குடும்ப வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாமா? இப்போ ஒரு சண்டே அன்னைக்கு நாம் குடும்பத்தோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். ஒரே டேபிளில் 4 பேரும் உட்கார்ந்துருப்போம். ஆனால் கணவர் ஃபோனை பார்த்துட்ருப்பாரு, மனைவி தன் ஃபோனை பார்த்துட்ருப்பாங்க, குழந்தைகள் யூடியூப் பார்த்துட்ருப்பாங்க. சாப்பாடு வரும், சாப்பிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் என்ன சொல்லுவோம்? இந்த வீக்கெண்ட் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலன்னு புலம்புவோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாரும் ஒரே டேபிளில் உடலால் மட்டும்தான் இருந்தோமே தவிர மனசால் அங்கே இல்லை. உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்னாச்சு தெரியுமான்னு ஆர்வமாக பேச வரும்போது ஃபோனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க கண்ணை பார்த்து கதையை கேளுங்க. ஏன்னா அவங்க வளர்ந்த பிறகு அந்த சின்ன குரலும் அந்த மழலை பேச்சும் மறுபடியும் கிடைக்காது. வாழ்க்கையில் பணத்தையோ பொருளையோ நாம் திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனால் கடந்து போன ஒரு தருணத்தை கோடான கோடி கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது. அதனால் பி வேர் யூ ஆர், இருக்கும் இடத்தில் முழுமையாக இருங்க. நம்பர் 4, ஹரா ஹச்சி பூ. வயிற்றுக்கும் ஒரு ஸ்டாப் பட்டன் தேவை. இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, வயிறு முழுமையாக நிரம்புறதுக்கு முன்னாடியே சாப்பாடு நிறுத்துகிற பழக்கம். சாப்பாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக வயிறு வெடிக்கிற வரைக்கும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊர் கல்யாண சாப்பாட்டில் இதை தெளிவாக பார்க்கலாம். முதல்ல சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், வடை, பாயசம்னு சாப்பிடுவோம். அப்புறம் பரிமாறுறவங்க வந்து இன்னொரு ஜிலேபி வைக்கட்டுமான்னு கேட்பாங்க, இன்னொரு குலாப் ஜாமுன் வைக்கட்டுமான்னு கேட்பாங்க. நம்ம வயிறு வேண்டான்னு கத்தும். ஆனால் நம்ம மனசு ஒரே ஒரு பீஸ் தானே வச்சிடுங்கன்னு சொல்லும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஐயோ வயிறு தாங்கலை, இனிமேல் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகவே மாட்டோம்னு புலம்புவோம். ஆனால் அடுத்த ஃபங்க்ஷனுக்கும் கரெக்டாக போயிடுவோம். ஹரா ஹச்சிபு என்பது ஏதோ கடுமையான டயட் ரூல் கிடையாது. அது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த உணவு கட்டுப்பாடு. அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங். எனக்கு உண்மையிலேயே இன்னும் பசி இருக்கா, இல்லை நான் ருசிக்காக மட்டும் சாப்பிட்றேனா? நம்ம உடம்புக்கிட்ட நாம் கேட்குற ஒரு கேள்வி இதுதான். தட்டில் சாப்பாடு இருக்குங்கிறதுக்காக மட்டுமே நாம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. உடம்பு கொடுக்குற இனஃப் அப்படிங்கிற சிக்னலை கவனிக்க கற்றுக்கிறது தான் இதோட அழகு. நம்பர் 5, 5S சிஸ்டம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வீடு. இப்போது நாம் பார்க்க போகிற நம்ம வீட்டுக்கு ரொம்பவுமே ப்ராக்டிக்கலாக பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் முதல்ல இருக்கிற 3 விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1, செய்ரி, சார்ட், வகைப்படுத்துதல். வீட்டில் இருக்கிற பொருட்கள் உண்மையிலேயே நமக்கு தேவையானவை எது, தேவையில்லாதவை எது, உடைந்த பொருட்கள் எதுன்னு முதல்ல பிரிச்செடுக்கணும். நம்பர் 2, செய்டன், செட் இன் ஆர்டர், ஒழுங்குபடுத்துதல். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஒதுக்கணும். பைக் சாவிக்கு ஒரு இடம், வீட்டு சாவிக்கு ஒரு இடம், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்க்கு ஒரு இடம்னு நிலையான இடத்தை உருவாக்கணும். செய்சோ,
ஷைன் சுத்தம் செய்தல், அந்த இடங்களை எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கிறது. இதை செஞ்சாலே நமக்கு பாதி பிரச்சனை இருக்காது. இதை செய்யாததால தான் நாம் தினமும் காலையில் பைக் சாவி எங்கேன்னு அரை மணி நேரம் வீடெல்லாம் தேடுறோம். சோஃபா கீழே, டிவி மேலே, கிச்சன் ஷெல்ஃப்லன்னு தேடி கடைசியில் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸில் பேக்கெட்டில் எடுப்போம். அதுக்கு பதிலாக வாசலில் ஒரு சின்ன கீ செயின் ஹோல்டர் மாட்டி வைங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் சாவி அங்கே மாட்டிட்டா தேடுற நேரம் 0 ஆகிடும். இது சாவிக்குன்னு இல்லை, எல்லா பொருட்களுக்குமே நீங்கள் இந்த ரூலை ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற 2 செகெட்ஸ்கூ ஸ்டாண்டைஸ் தரப்படுத்துதல் மற்றும் ஷிட்சுகே சஸ்டைன் தொடர்ந்து பின்பற்றுதல். மேலே சொன்ன 3 விஷயங்களையும் ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் தினமும் அதை ஒரு பழக்கமாக தொடர்ந்து பராமரிக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இப்போ அடுத்தது ஷிபுய் அண்ட் ஷிபுமி. அழகு என்றால் பளபளப்பு மட்டும் இல்லை. இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அண்டர்ஸ்டேட்டட் எலிகன்ஸ், அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அழகு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் ரொம்ப பளபளப்பான உடை, அதிகமான நகைகள், பிரகாசமான மேக்கப்னு வந்திருப்பார். இன்னொருத்தர் ரொம்ப சிம்பிளான காட்டன் புடவை, சின்ன சின்ன இயர்ரிங்ஸ், எளிமையான ஹேர் ஸ்டைலில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்ணியமாகவும் அழகாகவும் இருக்காங்களேன்னு தோணும். அந்த எளிமையான அழகை புரிஞ்சுக்கிறது தான் ஷிபுய். இது ஆடைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கும் பொருந்தும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஷெல்ஃபையும் 10 ஷோபீஸ்களை அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அழகான பொருளுக்கு சுற்றிலும் போதிய இடைவெளி கொடுத்து வச்சாலே அது இன்னும் பிரம்மாண்டமாக தெரியும். சில நேரங்களில் அதிகமாக சேர்க்கிறத விட கொஞ்சம் விலக்கி வைக்கிறது அழகை கூட்டும். அடுத்தது இக்கி. எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கும் ஒரு அழகு இருக்குது. இக்கி அப்படிங்கிறது எளிமையான ஸ்டைல், இல்லை எந்தவித சிரமமும் இல்லாமல் காரியங்களை செய்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இதற்கு நம்ம கிச்சன் ஒரு சிறந்த உதாரணம். வீட்டில் 4 பேருக்கு டீ போடுறாங்கன்னு வைங்க. டீ போட்டு முடிச்சதும் கிச்சன் மேடை சுத்தமாக இருக்கும். பால் பேக்கெட் ஃப்ரிட்ஜுக்கு போயிருக்கும். பாத்திரம் கழுவி வச்சுருக்கோம். அவங்களுக்கு அமைதியாக உட்கார தோணும். இன்னொருத்தர் டீ போடுறதுக்குள்ளே 10 பாத்திரத்தை வெளியே எடுப்பாங்க. சர்க்கரையை கீழே கொட்டுவாங்க. பாத்திரத்தை மெஸ்ஸி ஆக்குவாங்க. டீ குடிச்சு முடிச்சதும் கிச்சனை பார்த்து ஐயோயோ இதை யார் க்ளீன் பண்ணுறதுன்னு தலை சுற்றி எல்லா பாத்திரத்தை எல்லாத்தையும் அப்படியே சிங்கில் போட்டுட்டு கழுவியும் வைக்காமல் உட்காந்துருவாங்க. இக்கி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையை தேவையில்லாமல் சிக்கலாக்காதீங்க. சரியான ப்ரிப்ரேஷனும் நல்ல ஹேபிட்ஸும் இருந்தால் எந்த வேலையையும் சிரமம் இல்லாமல் எளிதாக செய்ய முடியும் அப்படின்னு. அடுத்தது மா. காலி இடமும் ஒரு அழகு. இந்த கான்செப்ட் மா அப்படின்னா இடைவெளி, பாஸ், இல்லை வெற்றிடத்தின் மதிப்புன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஷெல்ஃப் காலியாக இருந்தால் உடனே நமக்கு ஒரு பதற்றம் வரும். ஐயோ அங்கே ஏதாச்சும் வைக்கணுமே அப்படின்னு. ஒரு சுவர் காலியாக இருந்தால் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டிடலாம் அப்படின்னு தோணும். ஒரு மூளை, ஒரு கார்னர் காலியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்டோர் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். நம்ம வீட்டில் 1 இன்ச்சு காலியாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு சிறந்த ஓவியத்தை பாருங்கள். ஓவியம் நடுவில் இருக்கும், சுற்றிலும் காலி இடம் இருக்கும். அந்த காலி இடம் தான் அந்த ஓவியத்தையே அழகாக காட்டும். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வேணும். ஒரு ஷெல்ஃபில் 10 பொருட்களுக்கு பதிலாக 6 மட்டும் இருக்கட்டும். வீட்டோட சுவர்களில் கொஞ்சம் காலி இடம் இருக்கட்டும். அடுத்தது சிசோக்கோ. எப்போவுமே போதும்னு சொல்லணும். கடைசியாக இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நோயிங் வென் இனஃப் இஸ் இனஃப், அதாவது எப்போ போதும்னு சொல்ல கற்றுக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற பேராசைக்கு முடிவே கிடையாது. பக்கத்து வீட்டில் பெரிய டிவி வாங்கினா நமக்கும் வாங்கணும்னு தோணும். அவங்க புதுசாக சோஃபா வாங்கினா நமக்கும் வேணும். அவங்க ஃபாரின் ட்ரிப் போனால் நமக்கும் போகணும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஒப்பீடுகள், தினமும் பக்கத்தில் நடக்கிற ஒப்பீடுகள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால் நாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் இல்லாத ஒன்றை நோக்கியே நம்மளோட மனசு ஓடிக்கிட்டே இருக்குது. ஷிஷோக்கும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த கேள்வியை கேட்க வைக்குது. எனக்கு உண்மையிலேயே இது தேவையா? என்கிட்ட இருப்பது எனக்கு போதாதா அப்படின்னு. நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் போதுமா? நம்மளோட துணிகள் போதுமா? நம்ம ஃபோன் நல்லா வேலை செய்யுதா? அப்படின்னா புது ஃபோன் எதுக்கு? அதிகமாக இருக்கிறது எப்போவுமே சிறந்தது கிடையாது. போதும் அப்படிங்கிற மனநிறைவு எப்போ வருதோ அப்போவே உங்களோட கம்பேரிசன்ஸ் குறையும், வீண் செலவுகள் குறையும், மன அழுத்தம் மறைஞ்சு போகும். ஓகே பியூட்டிஃபுல் சோல்ஸ், இன்னைக்கு நாம் பார்த்தது வெறும் ஜப்பானிய வார்த்தைகள் இல்லை, ஒவ்வொன்றும் நம்மளோட வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய சின்ன சின்ன நினைவூட்டல்கள்.
நம்பர் 1 கன்சோ, எளிமையில் அழகை காணுங்கள். நம்பர் 2 யுட்டோரி, வாழ்க்கையில் பஃபர் டைம் வைங்க. நம்பர் 3 இச்சிகோ இச்சியே, இந்த தருணத்தில் முழுமையாக இருங்க. நம்பர் 4 ஹரா ஹச்சி பூ, வயிற்றில் போதும் அப்படிங்கிற சிக்னலை கவனிங்க. நம்பர் 5 5S சிஸ்டம், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்தை ஒதுக்குங்க. நம்பர் 6 ஷிபூய் அண்ட் ஷிபூமி, அமைதியான அழகை ரசியுங்க. 8 இக்கி, வாழ்க்கையை சிக்கலாக்காம எளிமையாக வாழுங்க. 9 மா, வெற்றிடத்திற்கும் மதிப்பு கொடுங்க. 10 ஷிஷோக்கு, போதும் என்ற மனநிறைவை கற்றுக்கோங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு சும்மா போயிடக்கூடாது. உங்களுக்காக ஒரு சின்ன 24 hour சேலஞ்ச். சேலஞ்ச் 1 கன்சோ, உங்கள் வீட்டில் தினமும் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சு வெளியேற்றுங்க. சேலஞ்ச் 2 யுத்தோரி, நாளைக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு 15 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி பாருங்க. சேலஞ்ச் 3 இச்சிகோ இச்சி, குறைந்தபட்சம் 15 நிமிஷங்கள் ஃபோன் எதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோட கண்ணை பார்த்து பேசுங்க. சேலஞ்ச் 4 ஹரா ஹச்சி பூ, அடுத்த வேளை உணவில் எனக்கு உண்மையிலேயே பசி இருக்கான்னு கேட்டு விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. சேலஞ்ச் 5 மா, வீட்டோட ஒரு ஷெல்ஃபில் ஒரு மேஜையில் தேவையில்லாததை எடுத்துகிட்டு கொஞ்சம் காலி இடத்தை விட்டு பாருங்க. ஓகே பியூட்டிஃபுல் சோல்ஸ், இன்றைக்கி நாம் ஜாப்பனீஸ் சீக்ரெட்ஸை பற்றி மட்டும் பேசல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பற்றி தான் நாம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். தேவையில்லாத பொருட்கள், சத்தம், மன அழுத்தம் இல்லாமல் குறைவான பொருட்கள், அதிகமான இடைவெளி, அதிகமான அமைதியோடு வாழ்கிறது தான் நம்ம மினிமலிசம் பயணத்தோட உண்மையான நோக்கம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த கருத்துக்களில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது எது? கன்சோவா, யுத்தோரியா, இச்சிகோ இச்சிவா, இல்லை எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்க ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரே நாளில் பெரிய அளவில் மாற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நாளடைவில் பெரிய வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கும். ஸோ எளிமையாக வாழலாம், நிறைவோடு வாழலாம், நிம்மதியாக வாழலாம். அது வரைக்கும் உங்களை நீங்களே ரொம்ப அன்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நான் உங்களை Day 16 சேலஞ்சில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துக்கோங்க, அன்பாக பார்த்துக்கோங்க. லவ் யூ ஆல் பியூட்டிஃபுல் சோல்ஸ். லெட்ஸ் ஆல் க்ரோ டுகெதர். ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா. நன்றி, வணக்கம்.